இப்ப எதுக்குமா இங்க வந்த? உன்னை யாரு இங்க வர சொன்னா? நான் தான் நேர்ல வந்து பேசிக்கிறேன்னு சொன்னேன்ல. என்னடி இது? அவன் கல்யாணம் முடிஞ்சவனு தெரிஞ்சும் அவனை தான் கட்டிக்க போறேன்னு ஒத்த கல்ல நிக்கிற. அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். சொத்து பத்தி ஏதாவது தேருமா? அதுவும் இல்லையா? அதுவும் இல்லாம அவ 2 பிள்ளைக்கு அப்பன் வேற. இங்க பாரு, ஏதாவது தேரிச்சுனா தேத்திட்டு தூர வர்ற வழிய பாரு. அதை விட்டு போட்டு கல்யாணம் அது இதுன்னு கெட்டிக்கிட்டு காலம் பூரா அவஸ்தைப்பட போறியா? அதான பார்த்தேன். என்னடா இந்த கேள்வி அத மாதிரியே எடுக்க எதுக்காக இங்க வந்திருக்குன்னு இப்படி ஒளிஞ்சு கிடந்து பார்த்தா தானே விஷயம் தெரியுது. சொத்து பட்ட ஆட்டையப்படணுமா? சொத்து பட்ட போடுவ நீ எப்படி போடுறன்னு நானும் பார்க்கறேன். ஏமா, அந்த ஆளு நல்ல வசதியானவன் தான். அதெல்லாம் தெரிஞ்சுதான் பிடிச்சிருக்கேன். நீ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதுவும் இல்லாமல் அவன் பொண்டாட்டி டாக்டர் வேற. அவ தான் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கா. அவன் மட்டும் டிவோர்ஸ் பண்ணிட்டானா நான் அந்த ஆளை கல்யாணம் கட்டிக்கலான்னு இருக்கேன். ஏம்மா, ஒரு நாள் ஆட்டையை போட்டுட்டு வந்து செட்டில் ஆகுறது நல்லவா இருக்கு. மொத்தமாக ஆட்டையை போடணும். ஒருத்தருக்கும் இல்லாமல் மொத்த சொத்தையும் ஆட்டையை போடணும். அப்போ நேர அங்கே போய் இருந்து தானே பிடுங்க முடியும். நீ சொல்கிற மாதிரிலாம் ஒரே நல்ல பிடுங்குற விஷயமா? ஏடி, நீ காரியமாக தான் வந்திருக்க. நான் கூட கொஞ்சம் உள்ளுக்குள்ள பதறி தான் போனேன். ஆனா இப்போ தானே விஷயம் புரியுது. என் அண்ணன் அன்னைக்கே சொன்னான், ஓ பொண்ணு கில்லாடி, காரணம் இல்லாமல் அங்கே போய் உட்கார்ந்துருக்க மாட்டான்னு. நீ எப்பேற்பட்ட கில்லாடின்னு இப்போ தானே புரியுது. சரி சரி, கவனமாக இருந்துக்கோ. இங்கே பாரு, ரொம்ப ஜாக்கிரதையா இரு. இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சதா இருக்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. இந்த 2 சில்வட்டுங்க இங்கே கடந்து என் உசுரை வாங்குது. அதுங்களை மட்டும் கொஞ்சம் எப்படியாவது துரத்தி விடு. என் நிம்மதியே போச்சு இதுகளால. ஓ, அதுதான் விஷயமா? அதுக ஒன்ன படுத்துதா? நான் படுத்துற பாட்டுல எப்படி துண்டை காணும் துணியை காணுன்னு ஆத்தாள பார்த்து ஓடுதுகன்னு பாரு. நீ ஜாக்கிரதையா வேலைக்கு போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். ஆ சரிம்மா, இப்போ நீ வந்ததும் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி சரி, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல. அடிய கிழவி, நீ என்ன தொடத்தபடியா? நீ என்ன தொடத்துறியா இல்ல நான் உன்னை தொடத்துறேன்? நானு பொறுத்திருந்து பாப்போம். மஞ்ச காட்டு மைனா, அடி மஞ்ச காட்டு, அடி மஞ்ச காட்டு, அடி மஞ்ச காட்டு மைனா, என்ன கொஞ்சி கொஞ்சி போனா, அடி கிழட்டு மைனா, என்ன கொஞ்சி போனா, அடி மஞ்ச காட்டு கிழட்டு மைனா, என்ன கொஞ்சி போனா. அடே டி, இத்தனோண்டு இருந்துட்டு நக்கலா பாட்டு படிக்கியா? யார பார்த்து டீ படிக்கிற? கிழட்டு மைனாங்கிற? உங்களை யாராவது சொல்லுவாங்களா? நான் இன்னைக்கு ஒரு கிழட்டு மைனாவை பார்த்தேன். ஆட பாட்டு பாட்டு படிச்சிட்டு இருக்கேன். ஆமா, உங்களுக்கு என்னாச்சு? நீங்க என்ன கிளவியா? உங்களை பார்த்தா கிளவி மாடியா இருக்கு. ஏ அப்பா, 20-25 வயசு இருக்கும் போல இருக்கு. நீங்க கிளவி இல்ல, கோமாடி. டி, அப்புறம் மஞ்சள் காட்டு மைனான்னு நான் தானே மஞ்சள் கலர் படம் ஓடிட்டிருக்கேன். அதனால என்ன தானே சொல்ற? இந்த வீட்டுல ஒரே ரோதனையா போச்சு. யாருக்குமே அடிவே கிடையாது. அடிவு கட்டு போய் தான் எல்லாரும் இருக்காங்க. ஆமா, நீங்க மஞ்சள் கலர் சேலை விட்டிருந்தா உங்களை நான் சொல்றேன்னு அர்த்தமா? மஞ்சள் காட்டுல மஞ்சள் மைனாவை பார்த்துட்டு வந்தேன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். லூசு மாடி உளறிட்டே இருக்கீங்க. ஆமா, நீங்க யாரு? புதுசா இருக்கீங்க. உங்களை பார்க்கறதுக்கே வித்தியாசமா, அப்படியே வித்தியாசமா இருக்கீங்க தெரியுமா? டி, என்ன பார்த்து லூசும்பியோ? என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரே டார்ச்சரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, எங்க சித்தி எங்க? அவங்கள பார்க்காம என்னால எடுக்கவே முடியல தெரியுமா? சித்திக்காக ஸ்பெஷலா கீ ரோஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க என்னன்னா இப்படி ஏதாவது கேள்வி கேட்டு என்னைய மடக்க வச்சிருக்கீங்க. சித்தி சித்தி, எங்க சித்தி இருக்கீங்க? உனக்கு அவ மேல அம்புட்டு பாசமா? நீ பாசமா பேசுற? அவ வேற மாதிரிலாம் சொன்னா.
என்னது எங்க சித்தி வேட மாதிரி சொன்னாங்களாம். நீங்க போய் சொல்றீங்க. எங்க சித்தி வேட மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க தெரியுமா? என் மேல உங்களுக்கு எம்பூட்டு பாசம் தெரியுமா? என்னை விட்டுட்டு எப்பவுமே எடுக்க மாட்டாங்க. நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் சொல்றீங்க? சித்தி சித்தி. என்ன இந்த குட்டி என் மக மேல பாசமா தானே இருக்கா? என் மக வேற மாதிரிலாம் சொன்னா. அறிவு கெட்ட கழுத, இந்த பிள்ளைய வச்சே எப்படி அந்த வீட்டுக்குள்ள புகுறதுன்னு நான் சொல்லி கொடுக்கறேன் அவளுக்கு. அடி லூசுகளே, என்ன வச்சு ஏன் வீட்டுக்குள்ள போகிட போறியா? உன்னை வச்சே எப்படி உன் மவளை வெளியே தொடத்துறனு பாடு. எது நடக்குமோ நடக்காதோ, ஆனா நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும். பொய்காட கிழவி, பொய்காட மாவா, சொத்துக்கு அடிபட்டு வந்திருக்கீங்களா? எப்படி வரட்டுறன்னு பாடுங்கடி. இங்க பாரு மாலினி, நான் சொல்றத சொல்லிட்டேன். உன் அண்ணிக்கு எதிரா ஏதாவது பண்ணுன அந்த பாவம் நம்மள தான் வந்து சேரும். உன் அண்ணி ரொம்ப நல்லவங்க. நீ உன் அண்ணன் கூட சேர்ந்து தேவையில்லாம ஆட்டம் போடாத. அவன் ஏற்கனவே புத்தி கெட்டு போய் இன்னொருத்தி வீட்டுல போய் கிடக்குறான். நீ என்னன்னா கூட மட்டும் அவனுக்கு ஸ்க்ரூ கொடுக்குற. இங்க பாருங்க, எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எல்லாம் தெரியும். நானும் படிச்சிருக்கேன், எனக்கும் அறிவு இருக்கு. சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. எங்க குடும்ப விஷயத்துல வீணா நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? என் அண்ணன் தான் எனக்கு முக்கியம், அதுக்கப்புறம் தான் மத்தவங்கலாம். அதானே என் பேச்ச கேட்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு அலையிற. உன்னை எப்படி திருத்த முடியும்? உன் அண்ணன் நிலைமையில என்னை வச்சு பாரு. அதே நான் இன்னொருத்தி வீட்டுல உட்கார்ந்துருந்தா நீ சரின்னு சொல்லுவியா, இல்ல அவளையும் சேர்த்து ஏத்துக்குவியான்னு யோசி. தேவையில்லாம நீ பண்ற தப்புக்கு சரின்னு சொல்லிட்டு இருக்காத. உன்னை உண்மையிலே புத்தி கெட்டு போய் முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான். நீயும் அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பண்ணி உங்க அம்மா கிட்ட வாங்கி கட்டிக்காத. ஐயா சாமி, எனக்கு ரொம்ப அறிவு இருக்கு. நீங்க கிளம்புறீங்களா? சும்மா தேவையில்லாம எதையாவது பேசிக்கிட்டு என்கிட்ட வம்பு சண்டை நடந்துகிட்டு இருக்காதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். அங்க என்ன நடக்குதுன்னு நான் போய் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க, நேராயிட்டுல. ஏன் வாயை அடைச்சிடலாம், ஊர் வாயை அடைக்க முடியாது. நமக்கு ஒரு பிள்ளைங்க இருக்கு. அந்த மாதிரிதான் உன் அண்ணனுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. உன் அண்ணன் வாழ்க்கைய கெடுக்க நினைக்காத. கடைசியில நீ தான் அழிஞ்சு போவ. நான் வரேன். இந்த ஆளு நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு என்னாச்சு? புத்தி கித்தி கெட்டு போச்சா? கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஒளறிக்கிட்டு அலையிறாரு. அதுவும் என் மைனிக்காரிக்கு ஏத்த மாதிரி பேசுறாரே. என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். போய் அண்ணனை பார்த்துட்டு வருவோம். இவர் மண்டையில யாரோ நுழைஞ்சி தேவையில்லாம குழப்பி விட்டுருக்காங்க. எல்லாம் எங்க அம்மாவா தான் இருக்கும். மாலினிய கண்டிச்சு வைங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கோம். அதுக்கு வேற வேலை என்ன? நான் நல்லா இருந்தாலே அதுக்கு பொறுக்காது. எப்ப பார்த்தாலும் ராகினி ராகினி ராகினின்னு அவளைதான் தலையில தூக்கி வச்சு ஆடும். சொத்தை கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல. பொம்மன் பிள்ளைய கட்டி கொடுத்த உடனே அப்படியே அத்து விட்டாச்சு. எப்ப பார்த்தாலும் மருமகள தலையில தூக்கி வச்சு ஆடுது. நானும் போற நேரம்லாம் கேட்கத்தான் செய்றேன். ஆனாலும் பிடியே கொடுக்க மாட்டேக்கு. இன்னைக்கு போய் 2ல 1 பார்த்துட்டு தான் வரணும்.